வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போறோம். மண் சட்டியில செய்ய போறோம். சட்டியில செஞ்சோம்னாவே தனி ருசியை கொடுக்குங்க. அதுவும் இன்னைக்கு வச்சுட்டு கருவாட்டு குழம்பு மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இந்த கருவாடு கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் சேர்த்து செஞ்சிருக்கிறோம். வாசனையே ரொம்ப தூக்குதுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 கத்திரிக்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 180 கிராம் கருவாடு நல்லா சுட தண்ணியில் ஊற்றி கழுவி வச்சிருக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி ஒரு 5 தக்காளி மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்குங்க 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தோல் சீவி. மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். புளி ஒரு 2 எலுமிச்சை சைஸுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். உப்பு தேவைக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சிருக்கிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கடாய் வச்சு மண் கடாயி அதில் ஆயில் சேர்த்துருக்குறேங்க. அது காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. வடகம் சேர்த்து தாளிச்சோம்னா கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே வடகம் வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதை லிங்க்கு கீழே கொடுக்குறோம், போய் பாருங்க. வடகத்திலே ஜீரகம், வெந்தயம், பூண்டு எல்லாம் சேர்த்துருக்குறோம். அது நல்லா பொரியும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும், மணமா. இது நல்லா பொரியட்டுன்ட்டு இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாங்க. பூண்டு சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு மட்டும் நான் தேவையான உப்பு சேர்க்குறேன். இதுலேயே இந்த மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் நேரம் தட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதிச்சு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் தட்டு மூடி வைக்கலாங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது காயெல்லாம் வெந்துட்ட பிறகு நம்ம புளி ஊற்றிக்கலாங்க, கரைச்சி வச்ச புளியை. இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம்.
காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இதில் புளியை கரைச்சதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல. இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இதில் இந்த கருவாடை சேர்த்துடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொச்சிடுச்சுங்க. இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.